ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அ நேற்று நான் உங்களிடம் பேசியது போல் மழை அதிக பாதிப்புகள் இல்லை. பரவாயில்லை. ஏனென்றால் அ இயற்கையிடம் போய் நீ இந்த டைமில தான் வருவ, அந்த டைமில தான் வருவேன்லாம் சொல்ல முடியாது. இல்லையா? பாருங்க, இங்கே இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மழை அதிகமாக இல்லை என்று தூறிக்கொண்டு தான் இருந்தது என்று நினைக்கிறேன். தெரியவில்லை எனக்கும். ஆ இரவு. ஆகையால் அ கடவுள் கஷ்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி விட்டார். அ நாம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் இல்ல, உலகில் அனைவரையும் அங்கங்கே சற்று மழை இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் சென்னையை அதிகம் பாதிக்கவில்லை. இன்றும் அப்படித்தான் இருக்கும் என்று இன்னும் 3 மணிக்கு மேலே அப்படி இப்படி அவங்களால இந்த வானிலையை நிர்ணயிக்கவே முடியாத லெவலுக்கு இருக்குதாம். ஆனா எல்லாமே வந்து அந்த கடலுக்குள்ளேயே தான் மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட சொன்னாங்க. கடலுக்குள்ளேயே அந்த கஷ்டங்கள் அனைத்தும் கடலுக்குள்ளேயே நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது எப்படியோ கடவுள் மக்களை காப்பாற்றி விட்டார். இருக்கும் நல்ல இதயங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மக்களின் நல்ல இதயங்களும், நல்ல நினைவுகளும், நல்ல உணர்வுகளும் உள்ளவர்கள் இருப்பதினால்தான் இதெல்லாம் சற்று கட்டுப்பட்டு இருக்கிறது என்று எனக்கு தோன்றும் பர்சனலியா. அப்படித்தான் இப்பவும் நடந்திருக்கிறது. அதனால் மக்கள் அனைவரும் இருந்தாலும் இன்னும் சற்று இன்று நாளையெல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெளியே செல்லும்போது கொடை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். சேஃபாக போங்கள். தண்ணீர் இருக்கும் இடத்தில் காலை வைக்காதீர்கள். கரண்ட்டுக்கு பக்கத்தில் ரோட்டில் நடக்கும்போது கூட குழந்தைகளையோ நீங்களோ அருகில் செல்ல வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எந்த இடத்தில் என்ன இருக்குது. ஆனால் கார்ப்பரேஷனில் வேலை ஆனால் ஒன்று மக்களை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அனைவருக்கும் சொல்லிக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நான் அடிக்கடி வெளில போகமாட்டேன். இருந்தாலும் நான் வெளியில் செல்லும் போதெல்லாம் பார்க்கிறேன். கார்ப்பரேஷன்காரர்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பாவம் அவர்கள் எல்லாம். ஆனால் அது அவர்களுக்கு கொடுத்த வேலைகள் அது. அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். குறை யாரையும் நாம் சொல்ல முடியாது. செய்து கொண்டே தான் இருக்கிறது. இது என்ன 10 பேரா? இல்லை 10,00,000 பேரா? எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும் இடத்தில் பொழுதுக்கும் அவர்கள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இரவு பகலென்று பாராமல் மாற்றி மாற்றி அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்தியே ஆக வேண்டும். இல்லையென்றால் நம் கஷ்டம் இல்லாமல் இப்படி இருக்க முடியாது என்பதை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கார்ப்பரேஷன் அரசாங்கமும் சரி, இதில் மிகவும் கவனமாக இருக்கிறது. கார்ப்பரேஷனில் வேலை செய்பவர்களும் இரவு பகல் என்று எப்பொழுது பார்த்தாலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நாம் நிறைய நன்றி கடன்கள் பட்டிருக்கிறோம். எப்படியோ எல்லாரும் மனிதர்கள் தான், இல்லையா? கடவுளிடம் நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். இதுவரைக்கும் மழை ஆபத்து எதுவும் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.